ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐநாடு துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே சேரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி நான் பேசியே ஆவேன் அப்படின்னு இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது நிலா வராங்க. நிலா வந்த உடனே என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீயும் சோழனும் இந்த வீட்டில் இருங்கப்பா, நாங்கள் 3 பேரும் வேறு இங்கேருந்து போயிடுறோம், வேறு ஒரு வீடு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல உடனே நிலாவுக்கு ஷாக்காக இருக்குது. என்ன சொல்கிறீங்க, அதான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, அதுக்கப்புறமும் என்ன இந்த முடிவு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிலா கேட்கவும், இல்லைப்பா திரும்பவும் இதே மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க, அப்போல்லாம் நீ கஷ்டப்படவே இல்லை, அதனால தான்ப்பா நீயும் சோழனும் இந்த வீட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இந்த வீட்டில் இருங்க, உனக்கு சோழனை பிடிக்காது தான் இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் மட்டும் இந்த வீட்டில் இருந்தால் யாரும் தப்பாக பேச மாட்டாங்க உன்னை பற்றி, நாங்கள் எல்லாரும் இருந்தால் தப்பாக பேசுகிறாங்கல்ல, அதனால் நாங்கள் எல்லாரும் இங்கே பக்கத்தில் ஒரு வீடு பார்த்துட்டு வாடகைக்கு போயிடுறோம்ப்பா, உன்னை நாங்கள் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ வந்து பார்த்துட்டு போகிறோம், கிட்ட தானேப்பா, தூரமெல்லாம் இல்லை, நீ நினச்சப்போ அங்கே வரலாம், நினச்சப்போ வந்து அங்கே இருக்கலாம், நாங்களும் வரோம் போகிறோம், ஆனால் உனக்காக தான்ப்பா இதெல்லாம் யோசிச்சு இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல போது இங்கே நிலாவுக்கு ஷாக்காக இருக்குது. என்னென்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, நீங்கள் எல்லாரும் ஒன்றா ஒத்துமையாக இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமாக இருந்துக்கிட்டு அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது, இப்படி இருக்கிறது தானே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் நீங்கள் எல்லாரும் தனியாக போயிட்டா நான் மட்டும் இந்த வீட்டில் தனியாக இருந்து என்னங்க பண்ண போகிறேன், என்ன நீங்கள் கூட அமைதியாகவே இருக்கீங்க, அண்ணா கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சோழனை பார்த்து கேட்கவும், ஏங்க நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேங்க, நீங்கள் இதுக்கு ஒத்துக்க மாட்டீங்கன்னு கன்ஃபார்மாக நான் அண்ணங்கிட்ட சொல்லிட்டேன், ஆனால் இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்கிறாரு. அண்ணா என்னென்ன இது, அதெல்லாம் ஒன்றும் வேலைண்ணே, இதுக்கு மேலே ஏதாச்சும் பிரச்சனை வந்தாலும் அதான் நீங்கள் எல்லோரும் இருக்கீங்களே ஃபேஸ் பண்ணிக்கலாண்ணே, விடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைப்பா இந்த விஷயத்தினால நீ உன்னுடைய மனசு ரொம்ப கஷ்டப்படும்ல, நீ கஷ்டப்படுவாப்பா, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சேரன் வந்து சொல்லவும், இல்லைண்ணே அதெல்லாம் எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லைண்ணே, நான் அது எல்லாத்தையும் மறந்துட்டேண்ணே, நீங்கள் விடுங்க, எனக்காக யோசிச்சு இப்படி தனியாக வீடு பார்த்துட்டு போகிறேன்னு மட்டும் சொல்லாதீங்கண்ணே, இது உங்களுடைய வீடுண்ணே, எனக்காக நீங்கள் அந்த வீட்டை கொடுத்துட்டு நீங்கள் எல்லோரும் எங்கன்னா போவீங்க, வேணாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேரன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் நடேசன் உள்ளே வராரு. இவங்க பேசிகிட்டு இருக்கிறது கேட்குறாங்க. என்னடா இது ஒரு முட்டாள்தனமான முடிவு இருக்குது, இந்த ஊர் வாயை அடைக்கணுன்றதுக்காக இந்த வீட்டை விட்டு நாம் எதுக்குடா போகணும், நான் பாருடா எப்படா நாம் இந்த வீட்டை விட்டு வெளியில் போவோம், இந்த வீட்டை எடுத்துக்கலான்னு அங்கே அடக்காத்த கோழிக்கு மாதிரி எப்பயுமே நம்ம வீட்டு மேலேயே கண்ணை காத்துக்கிட்டு அதாவது பார்த்துக்கிட்டே அங்கே இருக்காங்க, நாம் இந்த வீட்டை விட்டு போனோன்னு வச்சுக்கோ, அப்புறம் எப்படியாச்சும் வந்து இந்த வீட்டை ஏமாற்றி அடித்து பிடுங்கிட்டு போயிடுவாங்க, அப்புறம் நடு தெருவில் தான் நிற்கணும் பார்த்துக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் வந்து சொல்கிறாங்க. ஆமாம், அவனுங்களுக்கு பயந்துட்டு நாம் எங்கடா போனோம், நாம் என்னம்மா தப்பாக பண்ணோம், அவங்க தானே தப்பு பண்ணாங்க, இருக்கிற இந்த வீட்டையும் விட்டுட்டு வெளியே போனீங்கன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் வந்து சொல்லிட்டு இருக்கவும், ஆமாங்க அங்கிள் சொல்கிறது கரெக்ட் தான், இந்த வீடு வேணும் அப்படின்னு கார்த்திகாவுடைய அம்மா அப்பா அவங்க எல்லாரும் இந்த வீட்டுக்காக போலீஸ் கம்ப்ளைண்ட் வேறு கொடுத்து வச்சுருக்காங்க. இப்போது இந்த சமயத்தில் நீங்கள் வந்துட்டு எங்களை விட்டுட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த வீட்டை எப்படியாச்சும் முள்ள என்னையும் சோரனையும் தொடக்கிட்டு இந்த வீட்டை எடுத்துக்க பார்ப்பாங்க அப்படின்ட்டுலாம் வந்து நிலா சொல்கிறாங்க. இல்லைப்பா அதெல்லாம் எதுவும் நடக்காது, நாங்கள் தான் இருக்கோம்ல, நாங்கள் வந்து பார்த்துக்குறோம், நீ கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நடேசன் அதாவது சேரன் வந்து சொல்லவும், நடேசன் பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காரு, வேணுமோ கோலத்தனமாக லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கான், பிரச்சனைன்னு வந்து அதை சமாளிக்க தெரியணும், அதை விட்டுட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நடேசன் வந்து திட்டிக்கிட்டு இருக்காரு. சேரன் இருந்துக்கிட்டு, அப்பா பிரச்சனையை சமாளிக்காமல் பயந்து ஓடலைப்பா, நிலாக்காக யோசிச்சு நிலா எந்த ஒரு கஷ்டமும் படக்கூடாதுன்றதுக்காக ஒதுங்கி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் வந்து சொல்லவும், இல்லை நிலா வந்து வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஏன் நிலாவோட சந்தோஷத்துக்காக நாங்கள் இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேரன் வந்து விடாப்பிடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பிடிவாதமாக நிலாவை எப்படியோ ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணி அங்கேருந்து இவங்க 3 பேரும் வீடு வாடகைக்கு பார்த்து கிளம்புறதுக்காக கிளம்பி போயிடுறாங்க. பாருங்கண்ணே வேணாண்ணே, நீங்கள் எல்லாரும் இல்லாமல் இந்த வீட்டில் நான் தனியாக இருந்து என்னென்ன பண்ண போகிறேன், நீங்கள் தானே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இப்போது இங்கே இல்லைப்பா நான் முடிவு பண்ணிட்டேன், உன்னுடைய சந்தோஷத்துக்காக இந்த வீட்டை விட்டு போகிறதா நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி வந்து வாடா பல்ல வா பாண்டி வா, நம்ம வண்டி எடுத்துகிட்டு போய் இங்கே பக்கத்தில் வீடு வாடகைக்கு ஒன்று இருக்கிறதா கேள்விப்பட்டேன், அது இப்போ காலியாக இருக்குது, ஹவுஸ் ஓனரை பார்த்து நம்ம என்ன ஏதுன்னு கேட்டுட்டு பணம் கட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கிளம்பி போகிறாங்க. ஆனால் வேணாண்ணா அதான் அவங்க சொல்கிறாங்கல்ல, ப்ளீஸ்ண்ணே நீங்கள் எல்லோரும் இங்கேயே இருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சோழன்னு சொல்கிறாரு. யார் என்ன சொன்னாலும் என்னுடைய முடிவை மாற்றிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அவங்க
போனதுக்கப்புறமா என்னங்க ஏன் அண்ணன் இவ்வளோ பிடிவாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நிலா வந்து கேட்குறாங்க. நானே இவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேங்க. இந்த விஷயம் முதல்ல எனக்கு கூட தெரியக்கூடாதுன்றதுக்காக நான் தூங்குனதுக்கப்புறமா அவங்க 3 பேரும் எந்திரிச்சு உட்காந்து ரகசியமாக பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா? ஆனால் நான் தூங்கலை. அவங்க பேசிகிட்டு இருந்தது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். அப்போவே இது நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க வேணான்னு நான் சொல்லி பார்த்துட்டேங்க. அண்ணன் கேட்கல. ஆனால் உங்களை எப்படியாச்சும் நான் சம்மதிக்க வச்சிருவேன்னு அண்ணன் சொல்லிட்டு தான் இந்த முடிவு எடுத்துச்சு. எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. எனக்கே தெரியாமல் இதெல்லாம் பிளான் பண்ணுறாங்க. நான் சொன்னாலே கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து அதாவது சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா எங்கள் வீடு வாடகைக்கு பார்த்துட்டு வரேன்னு போயிட்டு அங்கே ஒரு வீட்டையும் பார்க்குறாங்க. பார்த்து அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசி இந்த மாதிரி அட்வான்ஸ் இதெல்லாமே கூட கொடுத்துட்டே வந்துடுறாங்க. நம்ம சேரன் வந்துட்டு இங்கேருந்து போகணும் அப்படின்றதுல உறுதியாக இருக்காரு அப்படின்றத விட முதல்ல அவ்வளோ அவசரமாக இருக்கார். ஃபஸ்ட்டு இங்கேருந்து காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வாடாச்சோளா அதாவது வடபல்லவா நம்ம போயிட்டு எல்லாத்தையும் பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியனும் பல்லவனையும் கூட்டிக்கிட்டு இங்கே வராங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்த உடனே இப்போ இங்கே நிலா இந்த விஷயத்தினால ரொம்ப அப்செட் ஆகி உட்காந்துட்ருக்காங்க. நடேசனுக்கு பயங்கர கோவம் வருது. அதுக்கப்புறமா இங்கே பாண்டி பல்லவா உங்களோட ட்ரெஸ்ஸெல்லாம் நீங்கள் போய் எடுத்து வைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாரும் வீட்டுக்கு தேவையான அதாவது ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. ஸோ சேரன் வந்துட்டு கிச்சனில் போயிட்டு பார்க்குறாங்க. ஸோ நிலாவும் சோழனும் இங்கே இருக்கணும், அவங்களுக்காக இதெல்லாம் இங்கே இருக்கட்டும், நம்ம எல்லாம் புதுசு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் வந்து ஒரு பொருள் கூட எடுக்காமல் அவங்களோட ட்ரெஸ் மட்டும் பேக் பண்ணிவிட்டு எந்திரிச்சு கிளம்புறாங்க. என்னென்ன வந்த உடனே கிளம்புறீங்க? டே பல்லவா நீ அமைதியாருடா, எங்கேயும் எந்த ட்ரெஸ்ஸும் எடுத்து வைக்காதடா. என்னண்ணா இது, நான் வேண்டாம் வேணான்னு சொல்லியும் என்னை வச்சு நீங்கள் தனியாக போகிறீங்கல்லண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து வருத்தப்படுறாங்க. இல்லைப்பா நிலா, உன்னோடைய சேஃப்டிக்காக உன்னுடைய நல்லதுக்காக தான் நாங்கள் இது எல்லாத்தையும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கிளம்புறதுக்காக ரெடியாக வந்து நிற்கிறாங்க 3 பேருமே. ஆனால் என்னென்ன வெறும் துணி பேக் மட்டும் எடுத்துகிட்டு போனால் நீங்கள் சமைக்கலாம் என்ன பண்ணுவீங்க? அதுக்கெல்லாம் நிறைய செலவாகும், அங்கே போயிட்டு எல்லாம் செட் ஆகணும், வேண்டாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லி பார்க்குறாங்க. இல்லைப்பா நிலா, நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், நாங்கள் அட்வான்ஸ் கூட பே பண்ணிட்டோம், நாங்கள் வரோம்ப்பா, நீ வேணா வாயேன் அந்த வீட்டுக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீயும் சோழனும் இங்கே வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சேரன் வந்து கூப்பிடுறாரு. இப்போது இங்கே சோழனுக்கிட்ட ஆனால் நாங்கள் இங்கேருந்து உன்னை போகவே வேணான்னு சொல்லிட்டு இருக்கோம், நீ என்ன எங்களை அந்த வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் அதாவது சோழன் வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து சேரன் இருந்துக்கிட்டு அப்படின்னா அப்போது நீங்கள் எல்லாரும் இங்கே இருங்க, நாங்கள் போயிட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் எடுத்து வச்சு செட் பண்ணிவிட்டு அந்த வீடெல்லாம் கொஞ்சம் தூசியாக இருக்குது, அதெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நிலாவா அங்கே கூட்டிகிட்டு வா, நான் ஃபோன் பண்ணுறேன். நிலாவுக்கு டஸ்ட் அலர்ஜினா ஒத்துக்காதில்ல, அப்போ அந்த வீடு குட்டியாக வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு இவங்க 3 பேரும் கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் நடேசன் உட்காந்துக்கிட்டே இருக்காரு. அவர்கிட்ட போய் என்னப்பா நீங்கள் வரலையா, உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க, நீங்களும் வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கூப்பிடுவோம். என்னடா நான் எதுக்கு வரணும், உங்களை மாதிரி கோலை மாதிரி பயந்துக்கிட்டு நான் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து சொல்கிறாரு. அப்பா பாருப்பா இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு இங்கே டைம் இல்லை, நீங்கள் வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவருடைய துணியை எடுத்துக்கிட்டு நான் அவங்களோட துணியெல்லாம் பேக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வழுக்க டைமை எடுத்துகிட்டு போட்டாங்க. டே இருடா, என்னுடைய இந்த ஸ்பீக்கர் பாக்ஸை பெட்டியை தூக்கிட்டு வரேன், இது இல்லைன்னா எனக்கு நாளே போகாது, இங்கே உட்காந்துக்கிட்டு காத்தோரமாக பாட்டு கேட்டுட்டு ஜாலியாக இருந்தேன், ஆனால் எப்படியோ துரத்தி விடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை எடுத்துகிட்டு நடேசன் வந்து கிளம்புறாரு. அங்கிளை கூட கூட்டிகிட்டு போகிறீங்களா, அங்கிள் தான் எங்கள் வீட்டுக்கு காவல் தெய்வம் மாதிரி எல்லாரையும் பாதுகாத்துட்டு இருந்தார், அவரையும் கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிலா வந்து கேட்கவும் சேரன் கிட்ட என்னம்மா நான் என்ன இந்த வீட்டுக்கு உங்களுக்கும் எல்லாம் பாடி கார்டாக என்ன எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து கேட்கவும் இல்லை அங்கிள் நீங்கள் இருந்தால் ஒரு பாதுகாப்பாக இருக்கும், ஆனால் நீங்களும் போகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கேம்மா போகிறேன், இவங்க தான் என்னை வழுக்க டைமாக இழுத்துட்டு போகிறாங்க, நான் ஏதோ ஆசைப்பட்டு போகிற மாதிரியே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நடேசன் வந்து சொல்லிட்டு இருக்காது. டே பாருடா இது என்னுடைய வீடு, நான் எங்கேயும் வரல போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும் இல்லை நான் வருவேன், அதுதான் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து நடேசனையும் விடாப்பிடியாக வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போது இங்கே நிலா எவ்வளவோ சொல்லி கேட்காம இவங்க 4 பேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு வீடு பார்த்துட்டு தனி கொடுத்தனும் போயிடுறாங்க. ஸோ இதை பல்லவனுக்கு பயங்கரமாக வந்து வருத்தமாக இருக்குது, இருந்தாலும் அண்ணியோட சந்தோஷத்துக்காக இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இங்கே சோழனுமே சொல்லி பார்த்தாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இங்கே நிலாவை சோழன் கூட தனியாக விட்டுட்டு போகிறத நினச்சா சோழனுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது உள்ளுக்குள்ளே. அதுக்காக
பார்க்கவே அமைதியாக வந்து இருக்காங்க. ஓரளவுக்கு மட்டும் தடுத்துட்டு மீதி வந்து கண்டுக்காத மாதிரி நம்ம சோழன் வந்து இருக்காரு. என்னங்க அண்ணன் இவ்வளோ சொல்லியும் கிளம்பி போயிடுச்சு, பல்லவனும் கூட போயிட்டான், பாண்டியனும் போயிட்டாரு, நீங்கள் அமைதியாகவே இருக்கீங்க, இவங்கெல்லாம் வீட்டை விட்டு போகிறது உனக்கு வருத்தமா இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நிலா வந்து சோழன் கிட்ட சொல்லுவோம். ஆமாங்க எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, நம்ம வேணா போய் அவங்கள பேசி கூட்டிகிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், ஆமாங்க இதான் சரி வாங்க நம்ம போயிட்டு அவங்க அங்கே போகிறதுக்கு முன்னாடி கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. என்ன இவ ஒரு பேச்சுக்கு கேட்டால் உடனே ஓன்ட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு நம்ம சோழன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் உன்னுடைய நல்லதுக்காக தான்ப்பா நாங்கள் இதை சொல்கிறோம், நீ நல்லா இருக்கணும், அதுக்காக இந்த அண்ணனடி பேச்சை நீ கேட்குறதா இருந்தால் இங்கே இருப்பா, என்னை தடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. ஸோ ஆக்சுவலி இது இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. ஸோ அதை நினச்சி பார்த்துட்டு நிலா இருந்துக்கிட்டு வேணாங்க விடுங்க, அண்ணன் முடிவு பண்ணிருச்சு, நம்ம இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும், அண்ணன் இந்த விட்டு போனதை தாங்கிக்க முடியல தான், அதுக்காக நம்ம அண்ணனை போய் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நிலாவும் சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோடு போயிட்டு அவங்க பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீட்டை சுற்றி முட்டி பார்த்துட்டு இந்த வீட்டில் எல்லாரும் கலகலப்பாக எப்படி இருந்தோம், இப்போ பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த வீடு தனித்தனியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க இனிமே நிலா சாப்பாடு ரெடிப்பா, நிலா காஃபி ரெடிப்பான்னு உங்களை யாருங்க கூப்பிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காரு. என்னங்க நீங்கள் சாப்பாடு தான் இப்போ முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சோழன் கிட்ட சொல்லிட்டு இருக்கவும், என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவங்க 4 பேரை வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இங்கே வானதி ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள வெளியிலே விடாமல் வீட்டுக்குள்ளே வச்சு லாக் பண்ணிடுறாங்க. ஸோ இனிமேல் நீ போய் அவனை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, வெளியில் விட்டால் தானே அவன் பையனை போய் பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே விட்டு லாக் பண்ணிடுறாங்க. வானதி எப்படியாச்சும் அங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் வாட்ச்மேன் மாதிரி கார்த்திகா அதாவது வானதியோட அம்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க, எந்த நேரமும் வெளியில் போக விடாமல். தண்ணி குடிக்க போனால் கூட எங்கடி போகிற அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க, கேள்வி மேலே கேள்வியா, என்னை தண்ணி கூட நிம்மதியாக குடிக்க விட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வானதி வந்து சொல்லிட்டு இருக்காவும், நீ எதை பண்ணாலும் பக்குன்னு தானே இருக்குது, பாரு இனிமேல் எது வேணும்னாலையும் நீ அங்கேயே உட்காந்துக்கிட்டு என்ன கேளு, நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதியோட அம்மா சொல்லவும், ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வானதி வந்து வேணும்னே வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வேணும், ஸ்நாக்ஸ் வேணும், சாப்பாடு வேணும், அது இது வேணும்னு சொல்லிட்டு வேலை வாங்கிக்கிட்டே இருக்காங்க. நடியாக நடந்துட்டு இருக்காங்க. என்னடி இது ஒரு பேச்சுக்கு கேட்டால் எப்படி வேலை வாங்குற, இங்கே பாரு இந்த மாதிரி எல்லாம் எதாச்சும் பண்ணி என்னை ஏதாச்சும் பிளாக்மெயில் பண்ணி அதாவது டைவெர்ட் பண்ணி விட்டுட்டு போகணும்னு மட்டும் நினைக்காத, கொண்டுடுவேன் பார்த்துக்க ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு மூடிக்கிட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு கேடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வானதியோட அம்மா வந்து வெளியவே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் இங்கே கார்த்திகா வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட இங்கே சேரனுடைய வீட்டில் நடந்த விஷயத்த சொல்லிகிட்டு இருக்காங்க ரூமில் உட்காந்துக்கிட்டு. அதுக்கப்புறம் அவருமே வந்து ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க நல்லவங்க தானே, அவங்கள பார்த்தா அப்படி தெரியலையே, எதுக்கு தேவையில்லாமல் பழி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாங்க தெரியல, அதான் நான் மாமாவுக்காக பேசிட்டு வந்தேன், அதுக்காக தான் என் அம்மாவும் எங்கள் மாமாவும் என்னை திட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா சரி அப்படின்னா நான் உனக்காக பேசுகிறவா, அவங்க உன்னை திட்டமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் ஏன் நீங்கள் கார்த்திகாவை திட்டுனீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு வெளியே வந்து மாப்பிள்ளை சொன்ன உடனே இங்கே ஷாக் ஆகுது, என்ன இவர் இப்படி சொல்கிறாரு, உண்மையாக சொல்லிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஷாக்காக இருக்கா. ஆமாம் அவள் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. ஆக்சுவலி அந்த குடும்பம் நல்ல குடும்பம் தானே, நாங்கள் அன்றைக்கி விருந்துக்கு போகும்போது கூட எல்லாரும் எங்ககிட்ட பாசமாக நடந்துக்கிட்டாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, போலீஸ்காரங்க தேவையில்லாமல் அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு போக பார்த்துருக்காங்க, கார்த்திகா நல்லது தானே பண்ணியிருக்கா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி அவங்க மாமா குடும்பத்தை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக விடாமல் பண்ணியிருக்கா, இது நல்லது தானே அப்படின்ற மாதிரி அவரு வந்து பேசவும் அதுக்கப்புறமா மாப்பிள்ளை ரைட் தான், நமக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பு, அதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம், வேறு ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, அவளை எதுவும் நாங்கள் தீட்டலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவங்களோட மாமா சொல்லவும், சரிங்க அங்கிள். அதுக்கப்புறம் சரி கார்த்திகா நம்ம ஊருக்கு கிளம்பணும், டைம் ஆகுது, நான் வந்து ட்ரெஸ்லாம் பேக் பண்ணி ரெடியாக வைக்கிறேன், நீ அம்மா கிட்டே பேசிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ரூமுக்கு போயிடுறாரு. போனதுக்கப்புறமா கார்த்திகோடைய அம்மா அவங்கள அடிக்கிறாங்க. என்னடி எல்லாத்தையும் மாப்பிள்ளைக்கிட்ட போய் சொல்லி வச்சுருக்க, லூஸ் ஆடி நீ கிடைச்ச வாழ்க்கையை கெடுத்துக்கலாம் நீயே பார்த்துட்டு இருக்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகோடைய அம்மா திட்டவோ, நான் நடந்த உண்மையை தானே சொன்னேன், அவருக்கு கூட தெரியுது நேற்று வந்தவருக்கு அந்த வீட்டை பற்றி, உங்களுக்கு தான் எத்தனை வருஷமாக இருந்தாலும் அந்த வீட்டை பற்றி ஒன்றுமே தெரியல, சும்மா தேவையில்லாத மாமா வீட்டு மேலே பழிய போட்டுக்கிட்டு நான் ஊருக்கு கிளம்பி போனதுக்கப்புறமா இந்த ஊரில் இருக்கவங்க கிட்ட எல்லாம் தப்பாக மாமா வீட்டை சொல்லி ஏதாச்சும் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான், நான் என்ன பண்ணுவேனே தெரியாது, அதுக்கப்புறம் அடுத்த நிமிஷம் நான் இங்கே வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க.
ஸோ உள்ளே போயிட்டு ஊருக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க போகும்போது மாமா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்திகா வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கவும், சரி கார்த்திகா அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவருமே சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா இங்கே அவங்க ரெடி ஆகிட்டு கிளம்பி வராங்க. சரிங்கம்மா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்திகா வந்து சொல்லிட்டு கிளம்புவோம். சரி இது பார்த்து பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க அத்தை கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு, மாமா எங்கே அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு வேலையாக போயிருக்காரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி மாமா வந்து சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சரிங்கம்மா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு, என்ன மாப்பிள்ள இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குல்ல, அங்கே போய் எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் பஸ் ஸ்டாண்டில், போகலாமே கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கார்த்திகோடைய மாமா சொல்லவும், அப்போ தான் வந்துட்டு இங்கே கார்த்திகா இருந்துக்கிட்டு, இல்லை நான் மாமா வீட்டுக்கு போயிட்டு போகணும், அதனால் எங்களுக்கு டைம் சரியாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்திகா சொல்லவும் பயங்கர ஷாக் ஆகுது. என்னடி அங்கே எதுக்கடி போகிற அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவோட அம்மா வந்து அவங்க மாப்பிள்ளை இருக்கிறது தெரியாமல் உணர்ச்சி வாசப்பட்டு பேசிடுறாங்க. இல்லைம்மா நான் மாமா கிட்ட போய் சொல்லிட்டு போக போகிறேன் ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல நீங்கள் கிளம்புங்க டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அத்தை இன்னும் டைம் இருக்குது நாங்கள் போயிட்டு அங்கே சொல்லிட்டே போயிடுறோம் மாமா வச்சே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவங்க கிளம்பி வந்து போயிடுறாங்க. என்ன இவ சொல்ல சொல்ல கேட்காம அங்கே போகிறதுலே குறியா இருக்கா, எனக்கு என்னமோ இவளே இவளோட வாழ்க்கை கெடுத்துவா போல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கார்த்திகாவை திட்டிக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, வீட்டை விட்டு வெளியே போன பல்லவன், சேரன், பாண்டியன் இவங்க 3 பேரையும் நிலா எப்படி திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறாங்க என்ன அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு லெஃப்ட் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.